ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான காடை கிரேவி தான். இந்த காடை கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இப்போ இந்த காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, இது கூடயே அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். சோம்பு ஜீரகமெல்லாம் பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூடயே நான் வந்து 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலும் இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப தேவையில்லை, ஒரே ஒரு தக்காளி போதும். இது கூடயே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மசாலா வதக்கும் போதே 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 5 காடை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையும் இதோடையே சேர்த்துக்கிறேன். காடையை வந்து இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடையை ஆயிலே வதக்கும் போது அது காடை லைட்டாக சுருங்கி வரும், கொஞ்சம் தண்ணி விட்டும் வெந்து வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய், தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காடையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். காடை வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணிலாம் நல்லா சுண்டி காடை சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட காடை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.